குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கேப்ரியல் ஒகாரா என்ற ஒரு ஆப்பிரிக்கன் போயட். அவர் எழுதின பியானோ அண்ட் ட்ரம் என்கின்ற ஒரு போம். கேப்ரியல் ஒகாராவினுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் நாம் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 60-65 வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம போட்டுறோம். அதனால now we enter into the poem. Piano and drum. Piano represents European culture. ஐரோப்பிய பண்பாட்டினை குறிக்கின்ற ஒரு கருவி பியானோ. Drum represents the African culture. ஆப்பிரிக்க பண்பாட்டை ட்ரம் குறிக்கிறது. இப்போ பியானோ அண்ட் ட்ரம் அப்படின்னா இந்த ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவை ஆக்கிரமித்த பின்னர் இந்த ஆப்பிரிக்க பண்பாடும் இந்த ஐரோப்பிய பண்பாடும் ஒரு மாதிரி கலந்து ரெண்டும் கட்டானா போச்சு. ஆப்பிரிக்கா நாங்கள் எவ்வளவு அழகாக அந்த இயற்கையோடு இருந்த தேசம், அந்த பண்பாடு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு மேரேஜ் பண்ணுறதுல, ஒரு இறுதிச் சடங்குகள் நிகழ்த்துறதுல, கடவுள் வழிபாடுல எல்லாம் இருக்கும். ஆனால் யூரோப்பியன் கல்ச்சர் உள்ளே வந்த உடனே சிலர் அந்த ஆப்பிரிக்கர்களே அந்த ஐரோப்பிய பண்பாட்டிற்கு ஒரு பண்ணாமல் வச்சுங்க. நம்முடைய ட்ரெஸ் ஸ்டைல், லேடிஸ்னால் சாரி, சின்ன வயசுலன்னா தாவணி, பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் தாவணி, அதுக்கப்புறம் சாரி. சின்ன பசங்க அப்படின்னாக்க சின்ன வயசில் ட்ராயர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பையங்களாகிட்டா வேஷ்டி கட்டுவாங்க. ஆனால் இப்போ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உடனே நம்ம பேண்ட்டு, சின்ன பசங்களுக்கே கோட்டு, பேண்ட்டு, ஷர்ட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போனால் பேண்ட்டு ஷர்ட் போட்டு டை கட்டி மேலே கோட் போட்டு ஷூ போட்டிருந்தீங்கன்னா தான் உங்களை ஒரு பெரிய ஒரு நாகரிகமான மனிதன் என்று நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நம்முடைய இந்தியன் கல்ச்சர் அல்லது தமிழ் கல்ச்சரோட இந்த இங்கிலீஷ் கல்ச்சர் உள்ள கலந்து நம்ம இங்கிலீஷ் கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியல, இந்தியன் கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியல, தமிழ் கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியல. பட் we always boast of our culture. நம்முடைய பண்பாட்டை பற்றி வாய்க்கிளிய பேசுவோம். ஆனால் நம்முடைய பண்பாட்டை நம்மளால் பின்பற்ற முடியலை. பிகாஸ் ஆஃப் தி ஹார்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 200 years இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்மேன். அது மாதிரி தான் ஆப்பிரிக்காவிலையும் அவங்க ஆப்பிரிக்க பண்பாட்டையும் பின்பற்ற முடியாமல் ஐரோப்பிய பண்பாட்டையும் பின்பற்ற முடியாமல் நாங்கள் ஒரு ரெண்டும் கெட்டானா போயிட்டோம் என்ற வேதனையை கேப்ரியல் ஒகாரா இந்த போம் பியானோ அண்ட் கல்ச்சர், பியானோ அண்ட் ட்ரம் அதில் சொல்லுகிறார். Now we see the first stanza. This poem is of 4 stanzas of 8 lines. 8 lines in the first stanza, another 8 lines in the second stanza, 9 lines in the third stanza, and 4 lines in the last 4th stanza. அப்போ 8 8 16 9 25 கடைசியில் ஒரு 4 29 லைன்ஸில் இந்த போம் எழுதியிருக்கிறார். Now we see the first stanza of 8 lines. When at break of day, when at break of day, பொழுது புலரும் பொழுது, காலை நேரம் விடியும் பொழுது, when at break of day, at a river side, ஒரு ஆற்றங்கரை ஓரத்திலே, I heard the jungle drums telegraphing the mystic drum. காலங்காத்தால் விடியற் காலையில் நான் ஆற்றங்கரையிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, I heard the jungle drums, காட்டுப்பகுதியிலிருந்து காட்டு கோயிலில் வழிபாடு நடத்துகின்றவர்கள் எழுப்புகின்ற அந்த ட்ரம், அதனுடைய ஓசையை நான் கேட்கிறேன். I heard the jungle drums telegraphing. அந்த காட்டுப்பகுதியில் இருக்கின்ற கோயிலில் இருந்து அல்லது காட்டுப்பகுதியிலிருந்து அந்த ட்ரம்ஸ், ஜங்கிள் ட்ரம்ஸுங்கிறான், காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது காட்டுவாசிகள் அப்படின்னு வச்சுங்க, அல்லது காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் வழிபாடு நடத்தும் போது எழுப்புகின்ற அந்த ட்ரம்முடைய ஓசை அப்படின்னு வச்சுங்க. ஸோ அந்த ட்ரம்முடைய ஓசை காட்டுப்பகுதியிலிருந்து வருது, எனக்கு கேட்குது.
இந்த ஓசை எனக்கு என்ன செய்தியை கொண்டு வருகிறது? டெலகிராஃப் அப்படின்னா தந்தின்னு அர்த்தம். இப்போதான் டெலஃபோன் வந்துருச்சு, டெலஃபோனுக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் வந்துருச்சு, அப்புறம் இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப் என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் அவர் காலத்தில் டெலகிராஃப், தந்தி. அதனால் தந்தி என்பது ஒரு செய்தியை விரைவாக கொண்டு சேர்க்கக்கூடியது. அந்த காலத்தில் லெட்டர் எழுதுனீங்கன்னா போய் சேர 2 நாள் 3 நாள் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் டெலகிராம் கொடுத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும். அதனால் விரைவாக ஒரு செய்தியை கொண்டு செல்வது த டெலகிராஃப். அந்த டெலகிராஃப் என்பதை தான் டெலகிராஃபிங் என்ற வெர்பம் மாற்றிருக்காரு. த ட்ரம்ஸ் டெலகிராஃபிங் த மிஸ்டிக் ரிதம். மிஸ்டிக் என்றால் ஒரு புரியாத புதிர். அந்த ஓசையை கேட்கும்போது அப்படியே உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒன்று வரும். அந்த இனம் புரியாத ஒரு ரித்தம், ஒரு ரித்தங்க, அந்த ரித்தம் வழியாக அது அந்த செய்தியை கொண்டு வரும். எந்த செய்தி? அது ஒரு மிஸ்டிக், ஒரு புரியாத புதிர். அதாவது அந்த ட்ரம்முடைய ஓசையை கேட்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றும். மிஸ்டிக் ட்ரம். அர்ஜென்ட்னா குயிக்னு அர்த்தம், குயிக் சக்சஷன். அதாவது அந்த ட்ரம் அடிக்கிறது முதல்ல மெதுவாக அடிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக அடிப்பாங்க. அர்ஜென்ட் அப்படின்னா குயிக் சக்சஷன், ஒன்று மாற்றி ஒன்று. ரா ரா, அந்த ட்ரம்முடைய ஓசை ராவா இருக்கும். ராவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ சாதாரணமாக நாம் ஒரு பாட்டு பாடுறோம், இட் இஸ் ரா. ஆனால் அதே அந்த மியூசிக் கற்றுக்கிட்டவங்க பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல ஏற்றம் கொடுக்கணும், இறக்கம் கொடுக்கணும், அப்படி பாடுவாங்க இல்லையா, அது வேறு. ஸோ நாம் சும்மா ராவா, ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு கரெக்டாக அதை கழுவி, அதை தோலை சீவி, அந்த மேலே இருக்கிறதெல்லாம் செதிலாம் எடுத்துட்டு அப்புறம் அதை ஒரு பண்படுத்தி அப்புறம் அதை வறுக்கிறது, வேக வைக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணுறோம். அது ப்ராசஸ்டு. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ ஒரு கடலில் சென்றுக்கிட்டு இருக்காங்க, உணவு தீர்ந்து போச்சு, என்ன பண்ண முடியும்? அப்படியே கடலில் இருக்கக்கூடிய மீனை பிடிச்சி அப்படியே தின்பாங்க. அப்படியே இது பண்ணால் அதை அடித்து கொண்டுட்டு அந்த மீனை அப்படியே தின்னுடுவாங்க. அதான் ராவான அர்த்தம். ஸோ இந்த ட்ரம் ஆனது ஒன்றும் பெரிய இசையில் தேர்ச்சி பெற்றவர்கள் வாசிக்கலை, அங்கே இருக்கிறவங்க ட்ரம் அடிக்கிறாங்க. அந்த ட்ரம் ஆனது ஒரு மிஸ்டிக்கான ஒரு செய்தியை நமக்கு கொண்டு சேர்க்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக அடிக்கிறான். அந்த ட்ரம்முனுடைய ஓசையானது ராவாக இருக்குது. ரான்னா எப்படி இருக்கு? லைக் ப்ளீடிங் ஃப்ளஷ். இந்த இமேஜ் பாருங்கள், த ப்ளீடிங் ஃப்ளஷ். அப்படியே ஃப்ளஷ்ல இருந்து ரத்தம் சொட்டுது. அப்படியே நம்முடைய உடலில் தசையானது கிழிக்கப்பட்டு அதிலிருந்து ரத்தம் சொட்டுது இல்லையா, அது மாதிரி ப்ளீடிங் ஃப்ளஷ் மாதிரி ஒரு ராவா இருக்கு. ஸோ லைக் ப்ளீடிங் ஃப்ளஷ். ஸ்பீக்கிங் ஆஃப் ப்ரைமல் யூத், இது அப்படியே பார்க்க, அதான் ராவா ஒரு ப்ளீடிங் ஃப்ளஷ் மாதிரி இருக்கு. ஸ்பீக்கிங் ஆஃப் ப்ரைமல் யூத். ப்ரைமல் யூத்னா என்னுடைய இளமை காலம். இளமை காலத்தினுடைய இந்த ப்ரைம் பீரியட், அந்த இளமை காலத்தின் உச்சகட்டம். அதாவது இளமை காலத்தின் தொடக்கம், இளமை காலத்தின் முடிவு, அப்படி இல்லாமல் அந்த இளமை காலத்தினுடைய ப்ரைம், த ப்ரைமல் யூத் அண்ட் த பிகினிங். அந்த ப்ரைமல் யூத் பீரியடையும் அந்த யூத்துடைய இளமை காலத்தின் தொடக்கம், அந்த இளமை காலத்தின் உச்ச கட்டத்தை பற்றி எனக்கு பேசுது. அந்த சவுண்டு ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருது. அப்படியே எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, அந்த என்னுடைய இளமை காலத்தின் தொடக்கத்தையும் என்னுடைய இளமை காலத்தின் உச்சக்கட்டத்தின் நினைவுகளை எனக்கு கொண்டு வருகிறது. பிரைமல் யூத் அண்ட் த பிகினிங். I see the panther ready to pounce. பவுன்ஸ்னா அப்படியே பாய்ந்து பிடிப்பதற்கு தயாராக இருக்கு. த பேந்தர் ஆனது அப்படியே தன்னுடைய இரையை அல்லது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒன்றை அப்படியே பாஞ்சு பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. அதை நான் பார்க்குறேன். I see the panther ready to pounce. இளமை காலத்தில் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒன்றும் பயம் இருக்காது. ஏன்னா இளமை காலத்தின் தொடக்கம் அல்லது இளமை காலத்தின் உச்சக்கட்டம்
பெருசா ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்துல ஒரு வேகம் இருக்கின்ற காலத்துல இந்த பேந்தர்கள்லாம் ஒன்றும் பயப்படுறதில்ல. அந்த பேந்தர் ஏதோ ஒரு இரையை அல்லது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை பாய்ந்து பிடிப்பதற்கு அப்படி தயாராக இருக்கு. பார்த்துருக்கேன். த லியோபர்ட் ஆனது ஸ்னார்லிங்னா உருமிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லியோபர்ட் ஆனது உருமி கொண்டிருக்கிறது. பேந்தர் எதிரே இருக்கக்கூடிய இரையை பிடிப்பதற்கு தயாராக இருக்கின்ற காட்சி. லியோபர்ட் ஸ்னார்லிங் உருமி கொண்டிருக்கின்ற காட்சி. அபவுட் டு லீப், ஸ்னார்லிங் அபவுட் டு லீப், அப்படியே உருமிக்கிட்டே, லீப்னா ஜம்ப், பாய்வதற்கு, அப்படி உருமிக்கொண்டே லியோபர்ட் பாய்வதற்கு தயாராக இருக்கின்ற காட்சிகள் இவையெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் த ஹண்டர்ஸ், இதை பிடிக்கும் போது வேட்டைக்காரர்கள் கிரவுச்னா அப்படியே தரையில நம்முடைய அவயங்கள் எல்லாம் தரையோடு தரையாக அப்படியே மெதுவா ஊர்ந்து போறதுக்கு அப்படி படுத்திருக்கிறதுக்கு தான் தன்னை மறைத்து கொண்டு இப்படி நின்றுடுனீங்கன்னா அது நேராக வந்து நம்ம மேல பாயும். ஆனா அப்படியே அந்த செடி கொடிகளுக்குள்ள மறைஞ்சி அப்படியே படுத்து ஊர்ந்து போய்கிட்டு இருக்கான அந்த வேட்டைக்காரர்கள். அண்ட் த ஹண்டர்ஸ் கிரவுச் வித் ஸ்பியர்ட் ஸ்பைஸ், அப்படியே தரையில படுத்து, ஆனா ஈட்டியை, பாய்ஸ்னா பேலன்ஸ்டு, அப்படியே அசைச்சு அப்படி கரெக்டா அந்த பேந்தர் அல்லது அந்த லியோபர்ட் மேல எறிவதற்கு அவங்க அப்படி பாய்ஸ்டு, அப்படி பேலன்ஸ்டா அப்படியே தரையோட தரையா படுத்து கொண்டு, அதாவது அந்த பேந்தருக்கோ அல்லது அந்த லியோபர்டினுடைய கண்களில் படாமல், ஆனா அதே சமயத்தில் அதை கொல்வதற்கு அவங்க ஈட்டியை இப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல நான் கண்ட காட்சி. ஆனா இப்படி ஒரு காட்சியெல்லாம் இப்ப நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க முதல்ல அனிமல்ஸை நீங்க கொல்ல முடியாதுன்னு, அப்புறம் அனிமல்ஸை நீங்க கொல்றதுனா துப்பாக்கி இது மாதிரி தான் வச்சுக்குவாங்க. அதோட நேருக்கு நேராக எதிர் நின்று சமர் செய்கின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்ப கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா. அப்படியே இந்த ஆப்பிரிக்க நாடு, காடுகள், இந்த காட்டுல இருக்கக்கூடிய வளங்கள், அங்க இருக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இப்போ ஒன்று பார்க்க முடியுமா? அப்படி now the second stanza, and my blood ripples, என்னுடைய ரத்தமானது, ரிப்பிள் அப்படின்னா அலைன்னு, சின்ன அலை, அப்படியே ஒரு குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா ஒரு சின்ன அலை வருது இல்லையா, அது மாதிரி ரிப்பிள்ஸ். அண்ட் மை பிளட் ரிப்பிள்ஸ் சொல்லுவாங்க. தமணியில் ரத்த ஓட்டத்திற்கும் சிறைகளில் ரத்த ஓட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தமணியில் ரத்த ஓட்டமானது அலையாக செல்லும். ஏன்னா அந்த ஹார்ட்ல வந்து அப்படி அடைச்சி அப்படி திறந்து விடும்போது அப்படி போகும், அடுத்து அடைச்சி அப்படி திறந்து விடும், அப்ப அலையா போகுது அப்படிமா. ஆனா சிறைகளில் ரத்தம் ஒரே சீராக போகுது அப்படிம்பாங்க. அந்த ரிப்பிள்ஸ், மை பிளட் ரிப்பிள்ஸ், என்னுடைய ரத்த ஓட்டமானது அப்படி அலையா செய்து, அப்படி அலையாக சென்று கொண்டிருந்த அந்த ரத்த ஓட்டமானது டாரண்ட்னா காட்டாற்று வெள்ளம், அப்படியே திடீர்னு இட் டர்ன்ஸ் டாரண்ட்ஸ், அந்த ரத்த ஓட்டம் காட்டாற்று வெள்ளத்தை போல் பாய்ந்து ஓடுவது மாதிரி மாறிடுது. டாப்பிள்ஸ் த இயர்ஸ், அப்படியே ஆண்டுகள் ஓடி போச்சு. அதெல்லாம் அப்படியே, அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்கும். ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்காது, பெரிய நவீன எந்திரங்கள் இருக்காது. ஆனா வாழ்க்கையானது அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதான் சொல்றான், எல்லாம் வந்து அந்த பிளட் ஆனது அப்படி ரிப்பிள்ஸா இருந்துச்சு. ஆனா இப்போ ரத்தமானது அப்படி காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஓடுது, அப்படின்னா கொதிக்குது. ரத்தம் டர்ன்ஸ் டாரண்ட்ஸ், டாப்பிள்ஸ் த இயர்ஸ், பல ஆண்டுகளை கவிழ்த்து விட்டு ஓடுகிறது. அப்படின்னா ஆண்டுகள் பல கடந்து விட்டன. அண்ட் அட் ஒன்ஸ் I am in my mother's lap suckling. அப்போ எங்க அம்மாவினுடைய லேப், மதர்ஸ் லேப், என்னுடைய தாயினுடைய மடியிலே சக்லிங் என்றால் அம்மாவின் மார்பில் இருந்து பாலை சக் பண்ணி உறிந்து குடிக்கக்கூடிய அப்படி ஒரு பாலகன், தாயின் மடியில் பால் குடிக்கின்ற பாலகனாக நான் இருந்திருக்கேன். அட் ஒன்ஸ் ஐ எம் வாக்கிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் வாக்கிங் சிம்பிள், அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளாகி சிம்பிள் வாக்கிங், ரொம்ப அப்படியே ஒரு எளிமையாக நடந்து செல்லுகின்ற ஆள், சிம்பிள் பாத்ஸ் வித் நோ இன்னோவேஷன்ஸ்.
அதாவது ஏற்கனவே போடப்பட்ட பாதைகளில் நடந்து செல்லுகின்ற ஒருத்தன். இன்னும் கொஞ்சம் வயசு ஆச்சுனாக்க என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அப்படி யூத்தெல்லாம் வரும்போது என்ன ஆகும், இப்படி போனால் ஷார்ட்கட்டாக இருக்குமா அப்படின்னு புதுசாக ஒரு பாதையை உருவாக்குவான். அப்பெல்லாம் அப்படி இல்லை. அம்மாவின் மடியிலே பால் குடித்து கொண்டிருக்கின்ற பாலகன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியாளாகி நடக்க தெரியுது. அப்போ ஏற்கனவே போடப்பட்டிருந்த பாதைகளில் நடந்து செல்லுகின்ற ஒரு சிம்பிள் பாத்ஸ் வித் நோ இன்னோவேஷன்ஸ். புதிய பாதைகள்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை, போடப்பட்ட பாதையில் நடந்து செல்கின்ற ஆள். rugged, fashioned with the naked warmth of hurrying feet and groping hearts in green leaves and wild flowers pulsing. With no innovations. புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இல்லை. rugged, rug அப்படின்னா கரடு முரடான. fashioned with the naked warmth. fashioned with the naked warmth. naked நிர்வாணமான. warmthனாக்க ஒரு உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கின்ற. of hurrying feet and groping hearts. hurrying feet அப்படி அவசர அவசரமாக செல்லுகின்ற பாதங்கள் கால்கள். அண்ட் groping hearts. groping hearts அப்படின்னா மனசுக்குள்ளேயே ஏதாவது தேடணும், அதாவது ஏதாவது புதிதாக தேடுகின்ற மனநிலை. அது அடுத்த லெவல். அப்பெல்லாம் நீங்கள் கிராமங்களில் சாதாரணமாக இருக்கும்போது உங்கள் லைஃப் ரொம்ப நார்மலாகவும் அப்படி ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் வளர 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 புதிய புதிய தேடல்களை உங்கள் மனசு கண்டுபிடிக்க யோசிக்குது. அது இது புதிய பாதையை கண்டுபிடிக்கணும், புதிதாக உன்னை சாதிக்கணும், புதிதாக உன்னை செய்ய வேண்டும் என்பது. இன் கிரீன் லீவ்ஸ் அண்ட் வைல்டு ஃப்ளவர்ஸ் பல்சிங். இன் கிரீன் லீவ்ஸ் இன்னும் எல்லா இடங்களிலும் பசுமையான இலைகளும். அண்ட் பல்சிங் ஃப்ளவர்ஸ் இப்பொழுதுதான் மலர்கள் மொட்டு விடுகின்ற அந்த சீசன்ல நான் சாதாரண பாலகனாக இருந்திருக்கேன். ஒரு அமைதியாக ஒரு ஏற்கனவே போடப்பட்ட பாதையில் நடந்து செல்லுகின்ற ஒரு சின்ன பையனாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒன்றை புதுசாக கண்டுபிடிக்கணுங்கிற எண்ண தேடலை உடைய இளைஞனாக இருந்திருக்கேன். சுற்றிலும் பசுமையான இலைகள், ஆங்காங்கு பூக்கள் அப்படி அரும்புகின்ற பல்சிங். அண்ட் வைல்டு ஃப்ளவர்ஸ் பல்சிங். அப்போதான் வருது அப்படி தோன்றுகின்ற காட்டு மலர்கள். இதெல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கிற ஒரு இயற்கை சூழல்ல நான் இருந்திருக்கேன். இதெல்லாம் ஆப்பிரிக்கன் கல்ச்சர். இப்படி தான் இருந்திருக்கு லைஃப் எல்லாருக்கும். ஆனால் தென் அதற்கு பிறகு இப்படித்தான் என்னுடைய இளமை கால வாழ்க்கையானதுன்னா, ஒரு சின்ன குழந்தையாக இருந்து இளைஞனாக இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஐ ஹர் எ வெயிலிங் பியானோ. பியானோ என்பது ஐரோப்பிய பண்பாடு. ஒரு வெயில்னா ஓலமிடுகின்ற பியானோ இசை நல்லா தான் இருக்கும், அதை நம்ம குறை சொல்ல. பியானோ கேட்டிங்கன்னா நல்லா தான் சர்ச்சிலெலாம் வாசிப்பாங்க. ஆனால் இவன் இந்த இடத்துல பியானோங்கிறது ஒரு ஐரோப்பிய பண்பாட்டை குறிக்கிறதுனால அந்த பியானோ சத்தம் ஒரு வெயிலிங் பியானோ, ஓலமிடுகின்ற ஒரு பியானோவின் ஓசை. இந்த ஓலமிடுகின்ற அந்த ஐரோப்பிய பண்பாடானது சோலோ ஸ்பீக்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேஸ் இன் டியர் ஃபர்ரோவ்டு கன்சர்ட்ஸ். சோலோ ஸ்பீக்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேஸ். காம்ப்ளெக்ஸ் வேஸ் அப்படின்னா சிக்கலான பாதைகள். அவன் சொல்லும்போது பார்த்தா ஐ ஆம் வாக்கிங் சிம்பிள் பாத்ஸ். சிம்பிள் பாத்ஸ், எளிமையான பாதைகள் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஏன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு பண்பாடு. நீங்கள் ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிம்பிளாக இருக்கும். நீங்கள் 2-3 சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாமல் உங்களுடைய பாத்தே ஒரு கன்ஃபியூஸ்டு பார்த்தா போகும். அது மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை பின்பற்றுகின்ற வரையிலும் எங்களுடைய பாதை எளிமையானதாக இருந்தது. ஆனால் ஐரோப்பிய பண்பாட்டை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்த உடனே எங்களுடைய பாத் எப்படி இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸாக போச்சு. Then I hear a wailing piano, solo speaking of complex ways. சிக்கலான பாதைகளை பற்றி பேசுகின்ற சோலோ ஸ்பீக்கிங். அதான் நீங்கள் தனியாக பேசிக்கிட்டு இருக்கணும். நீங்கள்
உங்கள் மனநிலை ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நண்பர்களோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் அப்படி ஜாலியாக சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருப்பீங்க. சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் காலம் செல்ல 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 நீங்கள் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறது, தனியாக உட்காந்து பேசுகிறீங்க. இப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிக்கலாயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும்போது எல்லாரோடையும் மனம் விட்டு பேசி மனம் விட்டு மகிழ்ந்து அப்படி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடு. எல்லாம் அப்படியே ஜாலியாக தான் இருந்திருக்காங்க அந்த நாட்டில். ஆனால் எல்லா பண்பாடும் உள்ள நுழைஞ்சோடனே என்ன செய்கிறதுனே தெரியாமல் குழம்பி போய் சோலோ ஸ்பீக்கிங்காக போயிடுச்சு. சோலோ ஸ்பீக்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேஸ் இன் டியர் ஃபரோடு கன்சார்ட்டோ. கன்சார்ட்டோ என்றால் இசை கச்சேரின்னு. இசை கச்சேரியில் வாசிக்கிற ஒரு பியானோ வந்து எந்த கச்சேரிலையும் சேர்க்க மாட்டாங்க. அது வந்து சோலோ. ஒரு இசை கச்சேரினா எல்லா கருவிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும். சில கருவிகள் வந்து எல்லாத்தோடையும் இணையவே இணையாது. பியானோ அது மாதிரி தான் இணையாது. ஸோ அந்த பியானோங்கிறது ஒரு சோலோ ஸ்பீக்கிங், அந்த கல்ச்சர். அது ஸ்பீக்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேஸ் இன் டியர் ஃபரோடு கன்சார்ட்டோ. டியர் கண்ணீர், ஃபரோன்னா நீங்கள் ஃபரோடு லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபரோடு லேண்ட் அப்படின்னா உழப்பட்ட வயல். உழப்பட்ட உழவு செய்யப்பட்ட வயல் எப்படி இருக்கும்? அப்படியே பள்ளம் இருக்கும், அப்படியே மேடு இருக்கும், அப்படி பள்ளம் மேடு அப்படி தான் இருக்கும். இங்கே டியர் ஃபரோடு கான்செப்ட். டியர் ஃபரோடு கண்ணீர் அப்படியே வருது. அப்போ இந்த கண்ணீர் வந்த அடையாளம் இப்படி இருக்கும். இந்த பக்கம் அடையாளம் இருக்காது, நடுவில் கண்ணீர் வந்த அடையாளம் தான். அதனால தான் டியர் ஃபரோடு, அதான் அழுதுகிட்டேன்னு. ஸோ டியர் ஃபரோடு கன்சார்ட். எல்லோருடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அந்த இசை கச்சேரி. ஃபார் அவே லேண்ட்ஸ், வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து வந்தவர்கள் அவர்கள். ஸோ தே ஹவ் கம் ஃப்ரம் ஃபார் அவே லேண்ட்ஸ். யூரோப்பியன் நம்ம நாடா. இப்போ ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, பக்கத்தில் இருக்கிற பகுதி அது வேற, எல்லாம் ஒன்னோட ஒன்று இருப்பாங்க. ஆனால் இவன் சம்பந்தமே இல்லாமல் எங்கிருந்தோ வந்தவன். ஃபார் அவே லேண்ட்ஸ் and new horizons with coaxing diminuendo counterpoint crescendo. coaxingனா அப்படியே மெதுவாக ஒரு காரியத்தை செய்கிறது, தூண்டுறது. நீங்கள் அந்த பியானோ ஓசையானது அப்படியே உங்களை மெதுவாக உங்களை ஒரு காரியத்தை செய்ய தூண்டும். அப்புறம் டிமினியுண்டோ அப்படின்னாக்க கிராஜுவலாக அந்த சவுண்டு அப்படியே டிக்ரீஸ் ஆகும். கவுண்டர் பாயிண்ட் கிரசண்டோ அப்படின்னா அப்படியே உச்சஸ்தாய். அந்த பியானோவின் அந்த ஒலியானது அப்படி உச்சத்துக்கு போகும். அப்புறம் அப்படியே டிமினிடோ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அப்படி உச்சத்துக்கு போய் அப்படி கீழே இறங்கும்போது அப்படியே நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ அவன் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னோம். அப்போ யூரோப்பியன் கல்ச்சர் உள்ள வந்து எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய மதம், எங்களுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர்களுடைய மதத்தை எங்கள் மேலே திணிச்சிட்டான். எங்களுடைய மதம் போயிடுச்சு, அவனுடைய மதம். அப்போ எங்கள்லேயே சிலர் வந்து அந்த மதத்தை பின்பற்றுறாங்க, சிலர் இந்த மதத்தை பின்பற்றுறாங்க. அந்த மதத்தை முழுசாக பின்பற்ற மாட்டேங்கிறான், இந்த மதத்தையும் முழுசாக பின்பற்ற மாட்டேங்கிறான். அந்த மதத்தினுடைய கொள்கையை இதுக்குள்ளே வச்சுக்கிறான், இந்த மதத்தின் கொள்கையை அதுக்குள்ளே திணிச்சிடும். அப்படி தான் நடக்கும். இப்போ மேலை நாடுகளில் கிறிஸ்தவ கோயில்களில் போய் மொட்டை அடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலில் போய் ஒரு மொட்டை அடிக்கிறாங்க. வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிற பழக்கங்கிறது எப்படி இருக்கும்? கிறிஸ்தவர்களுடைய அந்த பண்பாட்டில் அது கிடையாது. ஆனால் அந்த மதம் இங்கே வந்து இந்து மதத்தோட ஒன்னோட ஒன்று கலந்த உடனே இந்த பண்பாட்டிலேருந்து கொஞ்சம் அங்கே போயிடுது, அந்த பண்பாட்டிலேருந்து கொஞ்சம் இங்கே வந்துடுது. எல்லாம் ஒரு மாதிரி அவியல் ஆயிடுச்சு. அதை தான் சொன்னோம். அப்படியே இந்த பியானோவினுடைய உச்ச ஒலி அப்படியே கீழே இறங்குற இந்த ஒலி இவையெல்லாம் சேர்ந்து நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ஃபாரவே லேண்ட், வெகு தொலைவிலே இருந்து வந்த அந்த ஐரோப்பியன் கல்ச்சர் ஆகிய பியானோவின் உச்ச ஒலியும் தாழ்ந்த ஒலியும் அப்படியே நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை அப்படியே செய்யறதுக்கு தூண்டி நம்மளை மயக்கி நம்மளை மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். கவுண்டர் பாயிண்ட் கிரசண்டோ, but lost in the labyrinth of its complexities. But last,
இதுக்குள்ள நாம நம்மை தொலைத்து விட்டோம். அந்த கல்ச்சருக்குள்ளே ஒன்று முழுசா போய் தொலைஞ்சிருக்கணும், அதுவும் கிடையாது. ஒன்று இந்த கல்ச்சரில் முழுசாக இருக்கணும் அல்லது அந்த கல்ச்சரில் முழுசாக இருக்கணும். அப்படி இல்லாமல் காம்ப்ளெக்ஸான ஒரு பாதை, சிக்கலான அந்த பாதையும் இந்த பாதையும் கலந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பாதைக்குள்ள, லேப்ரின்த் அப்படின்னா சிக்கலான பாதை, சிக்கலான அந்த பாதைக்குள்ள வி லாஸ்ட், நாம் இழந்து விட்டோம் என்று அவர் சொல்றார். But lost in the labyrinth of its complexity, it ends in the middle of a phrase at a dagger point. At a dagger, ஒரு dagger point. Dagger அப்படின்னா கத்தின்னு அர்த்தம், குத்துவாள்னு அர்த்தம். ஒரு கத்தியின் முனையில், கத்தி முனையில் எல்லாம் மாறி போச்சு. கத்தி முனையில் அவங்க கத்தியை கொண்டு ஒரு கழுத்தில் வச்சுக்கிட்டு நீ மதம் மாறுறியா மாறலையா அப்படியும் மாற்றிருப்பாங்க. சில இதில் அந்த மாதிரி இருக்கும். மதம் மாறாதவங்களெல்லாம் சிறையில் போடு அப்படின்வா, அப்போ வேற வழி இல்லை மாறிடுவாங்க. அது மாதிரி ஒரு டேகர் பாயிண்ட்ல மாற்றிருக்கலாம். அல்லது அந்த இடத்துல டேகர் பாயிண்ட்டுங்கிற கத்தி முனைன்னு மாத்திரம் எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மதம் மாறினீங்கன்னா தான் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், இந்த மதம் மாறினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உடனே அந்த சலுகைகளுக்காக, அந்த ஒரு பணத்துக்காக அல்லது அரசு வேலைக்காக மாறுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மாறியாச்சு. அதாவது நாம் அதுக்கு மாறிடுறோம். ஆனால் நம்முடைய மனசு ஏற்கனவே நம்முடைய பண்பாட்டில் தான் நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம். ஒரு சக்லிங், ஒரு பால் குடிக்கிற ஒரு குழந்தையாக இருந்து ஒரு மாணவனாக, ஒரு சின்ன பையனாக இருந்து ஒரு இளைஞனாக மாறின காலம் வரைக்கும் நம்ம அந்த பண்பாட்டை தான் பின்பற்றியிருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ வேலை வாய்ப்பை தர்றேன் அல்லது பணம் தர்றேன் அல்லது நீ மாறலைன்னா உன்னை கொன்னுடுவேன் அல்லது சிறையில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறும்போது நீங்கள் மாறிடுவீங்க. ஆனால் உங்கள் உள் மனது புறம் எதுக்குள்ளே இருக்கும்? உங்கள் கல்ச்சருக்குள்ள தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? மனசுக்குள்ளே இந்த கல்ச்சர் இருக்கும், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே மாறிட்டீங்க. அதையும் பின்பற்றாமல் இதையும் பின்பற்றாமல் ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒன்றுக்குள்ளே நீங்கள் சிட்டிக்கிறீங்க. இன் தி மிடில் ஆஃப் அ phrase at a dagger point, the last stanza, and I lost in the morning mist, and I lost in the morning mist, விடியற் காலையின் பனி மூட்டத்திற்குள்ளே நான் என்னை தொலைத்து விட்டேன். இந்த இடத்துல விடியற் காலத்தின் பனி மூட்டம், அதுக்குள்ள, அதாவது காலையில் எழுந்திருக்கிறீங்க, வெளியில் பார்த்தா ஒரே பனி மூட்டம். பனி இல்லாமல் இருந்தால் நீங்கள் போகிற பாதை தெளிவாக இருக்கும், ஆனால் நமக்கு பாதை தெளிவாக இல்லை. அப்போ தெளிவற்ற பாதையில் நான் என்னை இழந்து விட்டேன். And I lost in the morning mist of an age at riverside keep, wandering in the mystic rhythm of jungle drums and the concerto. The jungle drum என்பது ஆப்பிரிக்கன் கல்ச்சர், அண்ட் தி கன்சார்ட்டோ என்பது இசை கச்சேரி, பியானோவை வைத்து நடத்துகிற அது. அந்த கன்சார்ட்டோ என்பது யூரோப்பியன் கல்ச்சர். இந்த கல்ச்சர் அல்லது ஜங்கிள் ட்ரம் என்கின்ற ஆப்பிரிக்கன் கல்ச்சர், இந்த ரெண்டுக்குள்ளேயும் வாண்டரிங் இந்த மிஸ்டிக் ரித்தம் ஆஃப் ஜங்கிள் ட்ரம்ஸ். இந்த ஜங்கிள் ட்ரம்முடைய அப்படியே ஒரு, அதை ஃபர்ஸ்ட்லேயே சொன்னான், அது ஒரு மிஸ்டிக் டெலகிராஃபிக் மிஸ்டிக் மெசேஜ் கொடுக்குதுனால அது. அதே சமயத்தில் அண்ட் தி கன்சர்ட்டோ ஆஃப் தி பியானோ கன்சர்ட்டோ, இந்த ரெண்டுக்கு இடையிலையும் நான் ஒரு ரிவர் சைடில், ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை ஞாபகம் வச்சு பாருங்க, ஒரு ஆற்றங்கரையிலே நான் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மார்னிங் மிஸ்டில் நான் சிக்கிக்கிட்டேன். சிக்கினதில் நான் என்னுடைய ஆப்பிரிக்கன் ட்ரம் ஓசையும் இந்த கன்சார்ட்டோனுடைய ஓசையும் கலந்த ஒரு கலவையாகிய ஒரு ஒன்று, அதுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் அதுக்குள்ளேயும் போகல, நான் இதுக்குள்ளேயும் போகலை என்று அந்த யூரோப்பியன் கல்ச்சர் இன்வேடட் இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் ஐரோப்பிய பண்பாட்டின் படையெடுப்பு, அதனால் அவர்கள் ஏற்பட்ட இந்த சிரமங்களை எல்லாம் பியானோ அண்ட் ட்ரம் என்கின்ற இந்த போம் மூலமாக கேப்ரியல் ஒக்காரோ விளக்குகிறார். தேங்க்யூ.